மகா சிவராத்திரி பத்தி சில தகவல்கள் பார்க்கலாமா? மகா சிவராத்திரி மாசி மாதம் கிருஷ்ண பட்ச சதுர்தசி தினத்தில் சிவபெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விரத தினமாகும். இந்த இரவில் தான் சிவபெருமான் நஞ்சுண்டு கண்டத்தை நீக்கியதாக புராணங்கள் கூறப்படுகிறது. இதுல இருந்துதான் நம்ம சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் வந்தது. இந்த இரவுல சிவபெருமானுக்கு 4 ஜாமங்களிலும் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனை பெற்று முக்தி அடையலாம் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரியோட முக்கிய சிறப்புகள் பார்க்கலாமா? இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நம்மளோட சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமானதாக புராணங்கள் கூறப்படுகிறது. ஆதி அந்தமில்லா இரவு. நம்மளோட சிவபெருமான் ஜோதிலிங்கமாக தோன்றி விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மதேவருக்கும் தன்னுடைய சிறப்பை உணர்த்திய இரவாகும். இந்த இரவு அன்னைக்கு 4 கால பூஜை நடக்கும். மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 ஜாமங்களாக பூஜை செய்யப்படுகிறது. 1ஆம் ஜாம் பூஜை பாலாபிஷேகம் ஆரோக்கியத்திற்காக, 2ஆம் ஜாம் பூஜை தைராபிஷேகம் செல்வத்திற்காக, 3ஆம் ஜாம் பூஜை நெய்யாபிஷேகம் மோட்சத்திற்காக, 4ஆம் ஜாம் பூஜை தேனாபிஷேகம் ஞானத்திற்காக. கண் விழித்தல் மற்றும் விரதம் பற்றி பார்க்கலாமா? சிவராத்திரி அன்னைக்கு இரவுல கண் விழித்திருப்பது தமோ குணத்தை, இருள் மற்றும் சோம்பலை நீக்கி மனதை தூய்மைப்படுத்தும். உணவின்றி தூக்கமின்றி வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானோட அருளும் கிடைக்குங்க. இந்த சிவராத்திரியோட பரிகாரம் பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கவும், தடைகள் அகலவும், கல்வி ஞானம் செல்வம் பெறவும் சிவராத்திரி வழிபாடு சிறந்ததுங்க. வழிபாட்டு முறை பார்க்கலாமா? ஒண்ணு, நீங்க பக்கத்துல இருக்க சிவாலயம் சென்று இரவு முழுவதும் கண் விழித்து மகாதேவரை நினைச்சு வழிபடலாம். இல்ல உங்களுக்கு கோயில் போக முடியல அப்படின்னா வீட்லயே இருந்து மகாதேவரை நினைச்சு அந்த பரம்பொருளை நினைச்சு வில்வ இலை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு இலையா அபிஷேகம் பண்ணி பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி நீங்க இந்த விரதத்தை முடிக்கலாம். நன்றி. சிவாய நம.